அண்ணாமலைக்கு அரோகரா. இந்த மலையை சுத்தி வந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு சுத்தணும். நம்பிக்கை இல்லாம சில பேர் வந்து சுத்துறாங்க, ஏதோ கடமைக்கு ஆடு மாடு போற மாதிரி, கடையை திறந்த மாதிரி அப்படிலாம் போகக்கூடாது. ஒருத்தர் தொடக்கூடாது. தியானத்துல பண்ணணும். முடியலையா, ஓம் நமச்சிவாய சிவாய நம, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சொல்லிட்டே போகணும். அவரையே நினைச்சிட்டு போகாம வீட்டு கதையை போய் செல்போனை போட்டுட்டு ஆட்ட பாடம் பார்த்துட்டு செல்ல பார்த்துட்டு போறாங்க. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அவருடைய மந்திரங்களை எவ்வளவு மந்திரம் சொல்லிட்டே வரணும். சுத்தி வர்ற போது அவங்களுக்கு நோய் தீருது. சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும். அத்தனை நடக்கும். மலையை சுத்தி வரும்போது சில பேருக்கு வீடு கட்டல, எனக்கு வீடே வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கல் அடிக்க வச்சா நான் 3 மாடி கட்டணும் 4 மாடி கட்டணும், ஒரு மாடி கட்டணுமா ஒரு வீடாவது வேணுமே நினைச்சு ஒரு கல்லை வைப்பாங்க. அது போல இது ஒரு பழக்கம். எல்லா கோயிலும் இந்த பக்கத்துல இந்த மாதிரி கல் அடிக்க வச்சா அவங்க நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. அது மாதிரி நினைச்சா மாணிக்க கல்லா ஆகும். அப்படிப்பட்ட இடம் பொன்னான பூமி. இந்த சித்தர் பூமியில என்ன நினைக்கிறீங்களோ அண்ணாமலையார் உங்க காரியத்தை சித்தியாகி கொடுப்பாரு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்னத்தை நினைச்சு வரீங்களோ அது அப்படியே நடக்கும்.